ஏழை பணக்காரன் ஆயிடுறானா? அந்த இது விட்டு விலகி ஒரு நோயாளி 8 முட்டை குணப்படுத்திடுவா, குணமாயிடுவாரா? குணம் ஆகுதுன்னு தான் சொல்றாங்க சாமி. அப்ப ஹாஸ்பிட்டல் அங்க போட்டுடலாமே. சித்தர்களுடைய கோயிலுக்கு போன தீய சக்தி எல்லாம் விலகுது அப்படின்றாங்க. பட் எந்த அதுதான் கற்பனை சாமி, இதெல்லாம் கற்பனை. யாரோ ஒருத்தருக்கு நடந்ததை வச்சு உலகத்துக்கு நடக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன உங்களுக்கு சம்பவம் சொல்லக்கூடாது நான், ஆனா சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன். நானும் வீட்டில் இருக்கிறேன். இவங்க பொண்ணுக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு. ஒரு 4 பூரி சாப்பிடும், 40 பூரி சாப்பிடுது. இவன் என்ன சொன்னா, இது 2 நாளா நடக்கிற மாதிரி இருக்குது இந்த அட்டுழியம். இவன் அதுக்கப்புறம் எனக்கு போன் பண்றான். நான் என்னமோ உடம்பு சரியில்லைன்னா சும்மா இருக்கும் பொழுதுன்னு சொல்லிட்டு நான் போனேன். ஏதோ ஜுரம் இருக்கும்னு சொல்லி போட்டு போன உடனே அது என்னை போத்த உடனே ஜன்னல் பக்கம் திருப்பிச்சு. அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி சேஷ்டை இருக்குது. சரி, நான் இவங்ககிட்ட சொன்னேன், ஏன்டா மடையா முன்னாடி என்கிட்ட சொல்லுவான் நான் இந்த மாதிரி விஷயம்னுட்டு. மஞ்சள் தண்ணி எடுத்துன்னு வாடான்னு, வெள்ளை துணி எடுத்துன்னு வாடான்னு எல்லாத்தையும் போட்டு ஒன்றும் பண்ணலாத அது மேலே உட்கார வைடான்னு உட்கார வச்சேன். என்னை விட்டுடுச்சு, ஓடி போடுன்னேன். அன்னைக்கு ஓடி போச்சு. ஒன்று இப்போ எங்களுக்கு இதுவே காலேஜே முடிச்சிடுச்சு. இதனால நான் பெரிய ஞானின்னு அர்த்தமா? அதெல்லாம் உன் மனம்தான் சாமி, உன் மனம்தான் காரணம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு ஒரு சிம்டம்ஸ், ஏதோ சரவனுக்கு சிக்கல் பொழுக்குது அப்படின்ட்டு ஒரு ஃபோன் போட்டேன். இந்த மாதிரி என்னப்பா ஃபோன் பண்ணல, எங்கன்னு பண்ணுறேன்னு. சாமி குடும்பமே இப்படி படுக்கையில் இருக்கிறோன்னு, இரு நான் வரேன் அப்படின்னு வீட்டுக்கு போனேன். எல்லாம் ஏந்து உட்காந்துக்கினாங்க 10 நிமிஷத்தில். இதனால நான் பெரிய மகான் என்ன அர்த்தமா? அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, குரு வந்துட்டாரு நமக்கு நல்லா ஆயிடும்ன்ற எண்ணம் சரி பண்ணிடுச்சு. நான் போய் சரி பண்ணல. பட் உங்களுக்கு ஏதாவது பவர் இருக்கு? இது நீங்க என்ன சொல்லுவீங்க, குருவால் தான் சரியாச்சுன்னு. நான் அதை ஒத்துக்கிறதே இல்லை சாமி. என்னால சரியான ஆச்சுன்னு நான் எதையுமே சொல்றது கிடையாது. எப்படி வந்தது ஏது வந்து அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது. நல்லா ஆச்சு அவ்வளவு. எந்த புக்குலையும் கடவுள் கிடையாது, எழுத்து தாங்குது. உன்னை பத்தி எழுத்துக்குது, கடவுளை பத்தி எழுத்துக்குது, பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி எழுத்துக்குது, பணக்காரனை பத்தி எழுத்துக்குது, விஞ்ஞானியை பத்தி எழுத்துக்குது, மெஞ்ஞானியை பத்தி எழுத்துக்குது. கடவுள் எதுலையும் இல்லை. அதை படிச்சதெல்லாம் நான் ஞானி ஆயிடுவேன்னு ஆகவே முடியாது யாராலையும், இல்லையா? அதனால இதுக்கு இந்த மாதிரி இழக்க நீங்க தயாரா? வேலையை மறந்துடுவீங்க. கடவுளுக்கு நான் சொன்னேன், கறி மீன் சாப்பிடக்கூடாது. கறி மீன் சாப்பிட்டா ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இல்லைப்பான்னு ஓடிட்டாங்க. சரி போனாங்களா, அதோட ஓஞ்சான போனாங்களா? திருப்பி போன மாசம் வந்தாங்க. போன மாசம் வந்து என்னப்பா உபதேசம் வாங்குறியா? இல்ல சாமி, நான் இன்னும் 2 மாசம் வந்து பழகிக்கிறேன். ஏன்னா அவன் நாக்குனுடைய ருசியை விட முடியல. கடவுள் எங்கேயா போவான்? ஊருடைய ருசி எங்க விடுவான்? ஏன் ஆன்மீகத்துல வந்தா கறி மீன் சாப்பிடக்கூடாது, பக்தியில இருந்தா சாப்பிடுவான். முந்தா நாள் அமாவாசை, அவங்க அப்பா அம்மா கவுச்சே சாப்பிட மாட்டாங்களாம். முன்னாள் 3 கிலோ கோழியை போட்டா இருக்கிறான். நேற்று துண்ணுட்டா இன்னைக்கு போட மாட்டா. இந்த சாராயம் குடிச்சவங்க வாய் இருக்குது 4 நாளைக்கு நாரும். அந்த மாதிரி நீ துண்ணத்தாண்டா ரத்தம் ஆகுது. நீ என்ன சாப்பிட்டியோ அதான் ரத்தம் ஆகுது. எது ரத்தமாகுதோ அதான் உன் குணமா மாறுது. அப்போ உன்னுடைய செயல் எங்கதான் நல்லா வரும்? கடிக்கிறது, இடிக்கிறது, குத்தத்தெல்லாம் துண்ணு போட்டு நான் நல்ல செயலுக்கு வரணும். எப்படி வர முடியும் உன்னால? ஒழுக்கத்தை கடைபிடி. ஒழுக்கம்னு வாயில பேசுறது இல்ல, செயல்ல வரணும் ஒழுக்கம். பக்தியில இருக்கிறவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், நம்ம அது பேசவே கூடாது. அது நமக்கு தகுதியே கிடையாது, அவன் விருப்பம். நீ ஒரு குரு கிட்ட போய் உபதேசம் வாங்கி வழிமுறைகளை கத்துக்கின பிறகு நீ செய்தீன்னா இதை விட பாவம் ஒண்ணும் இல்லை. அதுக்குதான் சொல்றான், ஒரு பறையன் ஒரு மாடு அறுத்துட்டு சாப்பிட்டான்னா அவனுக்கு பாவம் இல்லையா? ஒரு பாப்பான் ஒரு முட்டையை சாப்பிட்டான்னா பெரும் பாவம். அது எப்படிடா? உயிர் இல்லாத முட்டையை சாப்பிட்டா பாவம், உயிர் உள்ள மாட்டை அறுத்து சாப்பிட்டா பாவம் இல்லைன்றைய எப்படி நியாயம் அப்படின்னு கேட்டா நியாயம் தான்ப்பா. ஏன்னா அந்த பறையனுக்கு வேதத்தை பத்தி தெரியாது, பாவத்தை பத்தி தெரியாது, புண்ணியத்தை பத்தி தெரியாது. அவனுக்கு வாய் ருசிக்கு பொருள் வேணும், செய்துட்டான். அவன் மனசு அதை பாவம் நினைக்கவே இல்லை, அதனால அவனுக்கு பாவமே இல்லை. பாப்பான் வேதம் தெரிஞ்சவன்டா, பாவம் எதுன்னு தெரிஞ்சுவேன், புண்ணியம் எதுன்னு தெரிஞ்சுவேன், கடவுள் எதுன்னு தெரிஞ்சுவேன். அப்போ அந்த கடவுள் வழிபாட்டுல போறவன் இந்த முட்டையை சாப்பிட்டாவே அவனுக்கு பெரும் பாவம்ன்றான். அப்ப ஆன்மீகத்துல வந்த பிறகு கவிச்சு சாப்பிட்டா அவனுக்கு எவ்வளவு பெரிய பாவம் வரும்? ஆன்மீகத்துக்கு அடிப்படை ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் இல்லாத ஆன்மீகம் வராது.